ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கடாய் பீஃப் ஃப்ரை தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டு வதக்கி எடுத்துட்டு மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், வாசனைக்கு கரம் மசாலா தூளுமே போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு பீஃப் குழம்பு ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கிடலாம். இப்போ பீஃப் குழம்பையுமே எடுத்து ஊற்றிடலாம். தீயை நல்லாவே கூட்டி வச்சுட்டு நல்லா பரட்டு பெரட்டிட்டு ஜீரகத்தூள், நல்ல மிளகுத்தூள் தூக்கலாகவே போட்டுட்டு தேவையான அளவு உப்பையுமே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்ட பிறகு பழுத்த பழத்தில் ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு மல்லி இலையுமே நறுக்கி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிடுங்க. வாசனைக்கு கடைசியாக தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனை ஊற்றிட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு சுட சுட சாதத்தில் பீஃப் கடாய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.